ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எம்சிக்யூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கீழ்கண்டவற்றில் அக்ரோட்டியனின் மருத்துவ பயன்களில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா அக்கையை குணப்படுத்துகிறதா, இல்லை ஆப்ஷன் 2 தேமல் மற்றும் படத்தாமரையை நீக்குகிறதா, இல்லை ஆப்ஷன் 3 வந்து மனித குடலில் உருண்டை புழுக்களை வெளிக்கேற்றுகிறதா, இல்லை ஆப்ஷன் 4 வந்து பார்த்திங்கன்னா கண் மறைப்பு நோயை குணப்படுத்துகிறதா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து ஆப்ஷன் 3 and 4 ரெண்டுமே கரெக்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்ரோட்டியனின் மருத்துவ பயன்களில் எது சரியானது கேட்டிருக்கிறாங்க. அது கரெக்டான ஆன்சர் மனித குடலில் உள்ள உருண்டை புழுக்களை வெளியேற்றுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் மறைப்பு நோயை குணமாக்குகிறது. இது ரெண்டு தான் வந்து அக்ரோட்டியனின் மருத்துவ பயன்களில் வந்து சரியானது. ஸோ வந்து அக்ரோட்டியனியோட மருத்துவ பயன்கள் என்ன? மனித குடலில் உள்ள உருண்டை புழுக்களை வெளியேற்றுகிறது, கண் மறைப்பு நோயை வந்து குணமாக்குகிறது. அடுத்த கொஷின், வெப்பம் உண்டாக்கியாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து கொழுப்பு எண்ணெயா, இல்லை நறுமண எண்ணெயா, இல்லை ஸ்டீராய்டா, இல்லை ஆல்கலைடா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நறுமண எண்ணெய் தான். வெப்பம் உண்டாக்கியாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நறுமண எண்ணெய் தான். ஸோ வந்து நீங்கள் எல்லாமே கொழுப்பு எண்ணெய்னு ஆப்ஷன் போட்டுருவீங்க, அது தப்பு. வெப்ப உண்டாக்கியாக பயன்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் நறுமண எண்ணெய் தான். அடுத்து வந்து சிறுநீர்ப்பை அலர்ஜியை குணமாக்குவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ எலுமிச்சை புல் எண்ணெயா, இல்லை ஆப்ஷன் பி வந்து கிராம்பு எண்ணெயா, இல்லை ஆப்ஷன் சி வந்து சந்தன எண்ணெயா, இல்லை ஆப்ஷன் டி தேவதாரு எண்ணெயா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சந்தன எண்ணெய். ஸோ வந்து சிறுநீர்ப்பை அலர்ஜியை குணமாக்குவது சந்தன எண்ணெய். சிறுநீர்ப்பை அலர்ஜினாவே அந்த ஹீட்டை குறைக்குது அப்படின்னு நீங்கள் ஆச்சுக்கோங்க. எதுனா சந்தன எண்ணெய் அப்படின்னு நீங்கள் ஆச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மாலடி என்ற பெயருடைய தாவரம் எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கருமுகையா, இல்லை ஆப்ஷன் பி வந்து கதிர் பச்சையா, இல்லை ஆப்ஷன் சி தேவதாரா, இல்லை ஆப்ஷன் டி ஜெரானியமா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கருமுகை தான். ஸோ வந்து கருமுகை தான் மாலடி என்ற பெயருடைய தாவரம். இந்த கொஷின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் இது வந்து கரெக்ட் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் நான் கரெக்டாக இல்லையான்னு புக்கில் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்த கொஷின், குமிழ்வேர் எண்ணெய், வல்லாரை நெய், வில்வ இலை குடிநீர், கீழா நெல்லி நெய் ஆகியவை கீழ்கண்ட எந்த நோய்க்கு வழங்கப்படுகிறது? திரும்பி சொல்கிறேன். குமிழ்வேர் எண்ணெய், வல்லாரை நெய், வில்வ இலை குடிநீர், கீழா நெல்லி நெய் ஆகியவை கீழ்கண்ட எந்த நோய்க்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மாந்தமா, இல்லை ஆப்ஷன் பி கரப்பானா, இல்லை ஆப்ஷன் சி கனமா, இல்லை ஆப்ஷன் டி தோடமா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கரப்பான் தான். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து பாருங்கள், குமிழ்வேர் எண்ணெய், அதுக்கப்புறம் வல்லாரை நெய், வில்வ இலை குடிநீர், கீழா நெல்லி நெய் ஆகியவை கீழ்கண்ட எந்த நோய்க்கு வழங்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரப்பான் தான். இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா, வல்லாரை இருக்க குழியில் வந்து வில்லை விட்டு கீழா நெல்லியை வந்து எடுத்தோன்னா அதை வந்து கரப்பான் நோய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே இதில் வந்துடும். ஸோ குமிழ்வேர் எண்ணெய், வல்லாரை நெய், வில்வ இலை குடிநீர், கீழா நெல்லி நெய் இவை எல்லாமே வந்து கரப்பான் நோய்க்கு வந்து வழங்கப்படுகிறது. அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேக்டசி குடும்பத்தில் ஆப்ஷன் ஏ இலை போன்ற தண்டு காணப்படுமா, இல்லை ஆப்ஷன் பி மட்ட நில தண்டு காணப்படுமா, இல்லை ஆப்ஷன் சி நலிந்த தண்டு காணப்படுமா, இல்லை ஆப்ஷன் டி தண்டு இல்லாது இருக்குமா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நலிந்த தண்டு காணப்படும். ஸோ வந்து கேக்டசி குடும்பத்தில் வந்து எப்படி காணப்படும்னா நலிந்த தண்டு காணப்படும். இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா, கேக் வந்து நலிஞ்சு போய் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ வந்து கேக்டசி குடும்பத்தில் நலிந்த தண்டு காணப்படும். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஆசிமம் தாவரத்தில் காணப்படும் மஞ்சரி இது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆசிமம் தாவரத்தில் காணப்படும் மஞ்சரி எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ரெசிமா, இல்லை ஆப்ஷன் பி வந்து த்ரிசஸா, இல்லை ஆப்ஷன் சி ஸ்பைக்கா, இல்லை ஆப்ஷன் டி வந்து கேரிம்ப் வகை மஞ்சரியா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தத்ரிசஸ். அது வந்து தமிழில் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆசிமம் தாவரத்தில் காணப்படும் மஞ்சரி என்னென்னா தத்ரிசஸ். தத்ரிசஸ். ஸோ வந்து ஆசிமம் தாவரத்தில் காணப்படும் மஞ்சரி தத்ரிசஸ். இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா, ஆசிரமத்தில் தத்ரீமாக உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து அம்பிளிஃபெரி குடும்பத்தில்
அம்பிளிஃபெரே குடும்பத்தில் காணப்படும் கனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் இ வந்து பொய்க்கனியா, இல்லை ஆப்ஷன் பி வந்து பெப்போவா, இல்லை ஆப்ஷன் சி வந்து லெகுமா, இல்லை ஆப்ஷன் டி வந்து கிரிமோகார்பா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து கார்ப்பு தான். ஸோ வந்து அம்பிளிஃபெரே குடும்பத்தில் காணப்படும் கனி வந்து அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிரிமோகார்ப். இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா, காரில் வந்து அம்பர்லாவை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து கிரிமோகார்ப். ஸோ வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா அம்பிளிஃபெரே குடும்பத்தில் தான் வந்து காணப்படுகிறது. அடுத்து வந்து லேபியடி குடும்பத்தின் அள்ளிவட்டம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 5 அள்ளிகள் இணைந்தவையா, இல்லை ஆப்ஷன் பி வந்து 5 அள்ளிகள் இணையாதவையா, இல்லை ஆப்ஷன் சி வந்து 5 அள்ளிகள் இணைந்து ஈருடானவையா, இல்லை ஆப்ஷன் டி வந்து அள்ளிகள் இல்லாதவையா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து தான் கரெக்டு. ஸோ வந்து லேபியடி குடும்பத்தில் அள்ளிவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 5 அள்ளிகள் இணைந்து ஈருடானவை அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து 5 அள்ளிகள் வந்து இணைந்து ஈருடானவை அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து லேபியடி. ஸோ வந்து எதனா கதை போட்டு ஞாபகிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து வைட்டக்ஸ் எந்த குடும்பத்தில் உள்ளது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வெர்பினேசியா, இல்லை ஆப்ஷன் பி லெமியேசியா, ஆப்ஷன் சி வந்து அகாந்தேசியா, இல்லை ஆப்ஷன் டி வந்து வைடேசியா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெர்பினேசி தான். ஸோ எல்லாம் என்ன வைட்டக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் வைடேசின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறீங்க, தப்பு. வைட்டக்ஸ் எந்த குடும்பத்தில் உள்ளது அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெர்பினேசி. இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா வெறுப்பாக வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து வைட்டக்ஸ் எந்த குடும்பத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்பினேசி குடும்பத்தில் உள்ளது. அடுத்து வந்து பொதுவாக யுஃபேர்பியேசி குடும்பத்தில் வந்து காணப்படும் மஞ்சரி எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து யூஃபோர்பியேசி குடும்பத்தில் காணப்படும் மஞ்சரி என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹெட்டா, இல்லை ஆப்ஷன் பி வந்து கேபிட்டுலமா, இல்லை ஆப்ஷன் சி வந்து ஹைஃபான்டோடியமா, இல்லை ஆப்ஷன் டி வந்து சயாத்தியமா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சயாத்தியம். ஸோ வந்து பொதுவாக யூஃபோர்பியேசி குடும்பத்தில் காணப்படும் மஞ்சரி எது கேட்டாங்கன்னா சயாத்தியம். இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா சைதானியா அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து பொதுவாக யூஃபோர்பியேசி குடும்பத்தில் காணப்படும் மஞ்சரி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சயாத்தியம் தான். அடுத்து வந்து பெனிக்கல் மஞ்சரி உடைய தாவரம் எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தும்பையா, இல்லை ஆப்ஷன் பி வாழையா, இல்லை ஆப்ஷன் சி மாவா, இல்லை ஆப்ஷன் டி வந்து இம்புரலா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து மாதா. ஸோ மாவில் தான் வந்து உங்களுக்கு பெனிக்கல் மஞ்சரியை உடைய தாவரம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பெனிக்கல் மஞ்சரி உடைய தாவரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதா. இப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா அஞ்சிமா அப்படின்னு ஞாபகிக்கிறோங்க. ஸோ வந்து மானாவே பெனிக்கல் அப்படின்னு ஞாபகிக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் கொய்யாவின் இலையமைவு எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ குறுக்கு மறுக்கு அமைவா, இல்லை ஆப்ஷன் பி மூவிலை அமைவா, இல்லை ஆப்ஷன் சி வந்து ஒரே பூக்கு அமைவா, இல்லை ஆப்ஷன் டி வந்து மாற்றிலை அமைவா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிலை அமைதான். ஸோ வந்து கொய்யா இலையில் வந்து எப்படி இருக்குன்னா மாற்றி இலை அமைஞ்சிருக்கும். ஸோ வந்து மாற்று இலை அமைவு. அடுத்து செக்ஃபீட்டினில் உள்ள அமினோ அமிலங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செக்ஃபீட்டினில் உள்ள அமினோ அமிலங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து ஆப்ஷன் ஏ 27, ஆப்ஷன் பி வந்து 37, இல்லை 47, 57. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 27 தான். ஸோ எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா 27 வயசில் செக் வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. அடுத்து வந்து கலப்பை கிழங்கின் தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஜிஞ்சிஃபர் அஃபிஷினேலிஸா, இல்லை வந்து டாட்ராமிட்டலா, இல்லை வந்து குளோரியோசா கிளாபராவா, இல்லை வந்து ஸ்மைலக்ஸு சைனென்சிஸா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான், குளோரியோசா சுபர்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நான் ஒரு டைம் வந்து கரெக்டானு பார்த்துக்கிறேன். ஸோ வந்து கலப்பை கிழங்கின் தாவரவியல் பெயர் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா புக்கில் வந்து குளோரியோசா சுபர்பா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது இன்னொரு டைம் வந்து நம்ம வந்து கரெக்டானு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து அஸ்பாரக்ஸ் ரெசிமோசஸ்
அஸ்பராக்ஸ் ரெசிமோசஸ் இந்த குடும்பத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ லில்லியேசியா, ஆப்ஷன் பி ஜிஞ்சிஃபெரேசியா, இல்லை ஆப்ஷன் டி வந்து கேனேசியா, இல்லை ஆப்ஷன் டி வந்து பெப்பேசியா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லில்லியேசி தான். ஸோ வந்து அஸ்பராக்ஸ் ரெசிமோசஸ் இந்த குடும்பத்தில் உள்ளதுன்னா லில்லியேசியே. ஸோ வந்து அஸ்பராக்ஸ் ரெசிமோசஸ் தண்ணீர் விட்டான் கிழங்கு தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து லில்லி ரெண்டுமே வந்து தண்ணியில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம். ஸோ வந்து லில்லியேசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மிளகாயில் அதிகமுள்ள வைட்டமின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வைட்டமின் சியா, இல்லை வைட்டமின் B1, இல்லை வைட்டமின் டியா, இல்லை வைட்டமின் B12. இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி தான். ஸோ வந்து மிளகாயில் அதிகமுள்ள வைட்டமின் என்னன்னு கேட்டாங்கன்னா வைட்டமின் சி மிளகா அப்படின்னு ஞாபகம். அடுத்து வந்து நீரிழிவு முட்டு கீழ்கண்டவற்றில் எந்த நோய்க்கு சிறந்த மருந்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கண் நோயா, இல்லை தலைநோயா, தோல் வியாதிகளா, இல்லை நரம்பு வியாதிகளா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகள் தான். ஸோ வந்து நீரிழிவு முட்டு அதிகமாக வந்து நீரிழிவு முட்டு கீழ்கண்டவற்றில் எந்த நோய்க்கு சிறந்த மருந்தாகும் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ்க்கு தான் நீரிழிவு முட்டு வந்து சிறந்த மருந்தாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்கோஃபோலமைன் அப்புறம் வந்து ஹயோசியாமின் என்னும் ஆல்கலாய்டுகள் கீழ்கண்டவ எந்த தாவரத்தில் உள்ளன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தாத்துராவா, இல்லை ஆப்ஷன் பி வந்து வைட்டக்ஸா, இல்லை ஆப்ஷன் சி வந்து சிசல்பினியா, இல்லை வந்து ஆப்ஷன் டி வந்து லில்லியா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தத்துரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னொரு டைம் நம்ம வந்து கரெக்டானு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக தமிழில் கொடுத்தனால அந்த எழுத்துக்கள்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ வந்து இது கரெக்டான ஒரு டைம் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் வந்து அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடாக்சின் என்ற கிளைகோசைடுகள் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் உள்ளது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. டிஜிடாக்சின் என்ற கிளைகோசைடுகள் எந்த தாவரத்தில் உள்ளன? ஆப்ஷன் ஏ வந்து டிஜிட்டாலிஸ் பர்பூரியாவா, இல்லை ஆப்ஷன் பி வந்து தத்துராவா, இல்லை ஆப்ஷன் சி வந்து பைசமா, இல்லை ஆப்ஷன் டி வந்து பைப்பர் பீட்டலா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஜிட்டாலிஸ் பர்பூரியா. ஸோ வந்து டிஜிடாக்சின் என்ற கிளைகோசைடுகள் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் உள்ளனன்னா டிஜிட்டாலிஸ் பர்பூரியா அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அகோனைன் ஆகிய ஆல்கலைடுகள் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் உள்ளன? இது அடிக்கடி இந்த கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் அகோனிடம் பெராக்ஸ். ஸோ வந்து அகோனைன் என்ற ஆகிய ஆல்கலைடுகள் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான ஆன்சர் அகோனிடம் பெராக்ஸ். அகோனிடத்தை அகோரி பெறுறாங்க அப்படின்னு ஞாபகம். பெராக்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து கீழ்கண்ட இந்த தாவரத்தினால் இரத்த அழுத்த நோய் குணமாகிறது. ஆப்ஷன் ஏ வந்து சைடா கார்டிஃபோலியாவா, இல்லை வந்து ஆப்ஷன் பி வந்து ராயுவோல்பியா சர்பெனடினாவா, இல்லை வந்து பைப்பர் பீட்டலா, இல்லை அஸ்பராக்ஸ் ரெசிமோசா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சைடா கார்டிஃபோலியா. ஸோ வந்து கீழ்கண்ட இந்த தாவரத்தினால் இரத்த அழுத்த நோய் குணமாகிறது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைடா கார்டிஃபோலியா. இது வந்து எப்படி ஞாபகம் பிபினா ஹார்ட், கார்டியாக் அப்படின்னு ஞாபகம். ஸோ வந்து இரத்த அழுத்த நோய் குணமாக்கிறது எது? சைடா கார்டிஃபோலியா. அடுத்த கொஸ்டின் வந்து குடும்ப அஸ்டிரேசியில் இந்த வகை மஞ்சரி பொதுவாக காணப்படும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து சிறு மலர்களா, இல்லை ஆப்ஷன் பி வந்து மட்ட மஞ்சரியா, இல்லை ஆப்ஷன் சி வந்து கெபிடுகளா, இல்லை ஆப்ஷன் டி வந்து சயாத்தியமா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கெபிடுகள் தான். ஸோ வந்து அஸ்ட்ரேசியே ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த வகையான மஞ்சரி வந்து காணப்படும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து கெபிடுகள் தான். இதை எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா அஸ்டவை எடுத்தோன்னே கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து அஸ்ட்ரேசியே ஃபேமிலியில் வந்து இந்த வகை மஞ்சரி பொதுவாக காணப்படும். எதுனா கெபிடுகள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நெல்லின் தாவரவியல் பெயர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரைசா சட்டைவா. ஸோ வந்து நெல்லின் தாவரவியல் பெயர் வந்து ஒரைசா சட்டைவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
வெர்டிசிலாஸ்டர் கீழ்கண்ட இந்த குடும்பத்தில் உள்ளது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து லேபியேடேவா, இல்லை ஆப்ஷன் பி வந்து அஸ்ட்ரேசியா, இல்லை ஆப்ஷன் சி வந்து அம்பலேலிசியா, இல்லை ஆப்ஷன் டி வந்து க்ரேமினியா. ஸோ வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ லேபியேடே. ஸோ வந்து வெர்டிசிலாஸ்டர் எந்த வந்து குடும்பத்தில் உள்ளது அப்படி கேட்டாங்கன்னா லேபியேடே. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, லேபிடேவில் வெர்டிக்கலாக போகிறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. அந்த லேபிடோ அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து லேபியேடேயில் வெர்டிக்கலாக போகிறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து வெர்டிசிலாஸ்டர் கீழ்கண்ட இந்த குடும்பத்தில் உள்ளது. எந்த குடும்பத்தில் உள்ளது? லேபியேடே. அடுத்து நொச்சியின் தாவரவியல் பெயர் என்ன கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வைடக்ஸ் நெகுண்டோ. ஸோ வந்து நொச்சியின் தாவரவியல் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. வைடக்ஸ் நெகுண்டோ. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நொச்சி வந்து நெகுண்டு போயிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து நொச்சியின் தாவரவியல் பேர் வந்து வைடக்ஸ் நெகுண்டோ. அடுத்த கொஸ்டின், வெர்பினேசே குடும்பம் கீழ்கண்டவற்றில் எதில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா லாமியல்ஸ், ஆப்ஷன் பி வந்து வெர்பினேஸ், ஆப்ஷன் சி வந்து ஃபொலிமோனியல்ஸ், ஆப்ஷன் டி வந்து ரொசேலஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெர்பினேல்ஸ். ஸோ வந்து வெர்பினேசி ஃபேமிலி கீழ்கண்டவற்றில் எதில் உள்ளது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வெர்பினேல்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து கைனோஃபேசிக் சூழ்தண்டு கீழ்கண்ட எந்த குடும்பத்தில் காணப்படும். ஆப்ஷன் ஏ வெர்பினேசியா, இல்லை ஆப்ஷன் பி வந்து லேபியேடியா, இல்லை ஆப்ஷன் சி வந்து பெப்பாசியா, இல்லை ஆப்ஷன் டி வந்து கார்பிரேடேசியா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லேபியேடி. ஸோ வந்து கைனோஃபேசிக் சூழ்தண்டு கீழ்கண்ட எந்த குடும்பத்தில் காணப்படும். கரெக்டான ஆன்சர் லேபியேடி தான். ஸோ வந்து இது எப்படி நீங்கள் ஞாபகிச்சிங்கன்னா, லேபியேடியில் வந்து கையில் வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து கைனோஃபேசிக் சூழ்தண்டு கீழ்கண்ட எந்த குடும்பத்தில் காணப்படும். லேபியேடி. அடுத்து அபினி என்பது அப்படி சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து நஞ்சு தாவரமா, இல்லை நீர்வாழ் தாவரமா, இல்லை நிலத்தாவரமா, இல்லை வறண்ட நிலத்தாவரமா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு தாவரம். ஸோ வந்து அபினி என்பது நஞ்சு தாவரம். அடுத்து வந்து கடுகு வடிவில் கீழ்கண்ட எந்த தாவரம் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பப்பாளி விதையா, இல்லை ஆப்ஷன் பி வந்து பிரம்மதண்ட விதையா, இல்லை ஆப்ஷன் சி வந்து மிளகா, இல்லை ஆப்ஷன் டி வந்து வால் மிளகா. கடுகு விதையில் கீழ்கண்ட எந்த தாவரம் வந்து கலப்படம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ வந்து கடுகுனா வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதண்டு விதை தான். ஸோ வந்து இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கடுகு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து கடுகு விதையில் வந்து பிரம்மதண்டை விதை வந்து கலப்படம் செய்யப்படுகிறது. அடுத்து நெல் மற்றும் கடுகு ஆகியவை ஆப்ஷன் ஏ ஓராண்டு தாவரமா, இல்லை ஆப்ஷன் பி ஈராண்டு தாவரமா, இல்லை பல்லாண்டு தாவரமா, இல்லை பாலிகாப் தாவரமா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஓராண்டு தாவரம். ஸோ வந்து நெல் அண்டு கடுகு இது ரெண்டுமே வந்து ஓராண்டு தாவரம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, கழிச்சலை குணமாக்கும் மூலிகையான அகோனிட்டம் ஹெட்ரோஃபில்லம் தாவரத்திற்கு கீழ்கண்டவற்றில் எது மாற்று மருந்தாகும். கழிச்சலை குணமாக்கும் மூலிகையான அகோனிட்டம் ஹெட்ரோஃபில்லம் தாவரத்திற்கு கீழ்கண்டவற்றில் எது மாற்று மருந்து அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கிளைசைசா கிளாப்ராவா, இல்லை ஆப்ஷன் பி வந்து குரோட்டன் டிக்லியமா, இல்லை ஆப்ஷன் சி வந்து கிரிப்டோகோரின் ஸ்பைராலிக்ஸ் அப்படியா, இல்லை ஆப்ஷன் டி வந்து காசியா சென்னாவா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து குரோட்டன் டிக்லியம். ஸோ வந்து கழிச்சலை குணமாக்கும் மூலிகையான அகோனிட்டம் ஹெட்ரோஃபில்லம் தாவரத்திற்கு கீழ்கண்டவற்றில் எது மாற்று மருந்து அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா குரோட்டம் டிக்லியம். இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா, அக்ரோட்டுக்கு பதிலாக அகோனிட்டமுக்கு பதிலாக குரோட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. இதுக்கு கழிச்சலுக்கு. அடுத்த கொஸ்டின், டிஜிடாக்சின் என்பது கீழ்கண்டவற்றில் எந்த வகையை சேர்ந்தது. ஆப்ஷன் ஏ ஆல்கலைடா, இல்லை வந்து குளுக்கோசைடா, இல்லை வந்து கிளைகோசைடா, இல்லை வந்து சாப்பனோனினா. ஸோ வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோசைடு தான். ஸோ டிஜிடாக்சின் என்பது கீழ்கண்டவற்றில் எந்த வகையை சார்ந்தது. இது ஒரு கிளைகோசைடு. அதுக்கப்புறம் பஞ்சபலாவை சேர்ந்த தாவரங்களில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பஞ்சபலாவை சேர்ந்த தாவரங்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ வந்து சைடா கார்டிஃபோலியாவா, இல்லை வந்து அகோனிட்டம் பெராக்ஸா, இல்லை வந்து டிஜிட்டாலிஸ் லனேடாவா, இல்லை காசியா சென்னாவா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைடா கார்டிஃபோலியா. ஸோ வந்து பஞ்சபலாவை சேர்ந்த தாவரங்களில் ஒன்று அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைடா கார்டிஃபோலியா. இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா, சைடா போகும்போது காலில் பலாவை பறித்து போட்டாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ சைடா கார்டிஃபோலியா இது வந்து பஞ்சபலாவை சேர்ந்த தாவரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், குளோரோமைசிடின் என்னும் கிருமிக்கொல்லி மருந்து
எந்த தாவரத்திலிருந்து கிடைக்கிறது? குளோரோமைசிடின். குளோரோமைசிடின் என்னும் கிருமிக்குழி மருந்து எந்த தாவரத்தில் கிடைக்கிறது? ஆப்ஷனே வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைசியஸா, இல்லை வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலேவா, இல்லை வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அழியோபேசியன்ஸா, இல்லை வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் மைசிஸ் ரிமோசஸா. ஸோ வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலே. ஸோ வந்து குளோரோமைசிடின் என்னும் கிருமிக்குழு மருந்து, குளோரோமைசிடின் என்னும் கிருமிக்குழி மருந்து எந்த தாவரத்துலேருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலே. ஸோ வந்து இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா, வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால குளோரோமைசிடின் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து குளோரோமைசிடின் என்னும் கிருமிக்குழி மருந்து எந்த தாவரத்திலிருந்து கிடைக்கிறது? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலே. அடுத்து வந்து காஃபியில் புத்துணர்ச்சியூட்டும் தன்மைக்கு காரணமான ஆல்கலைடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் காஃபின். ஸோ இந்த காஃபின் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியில் புத்துணர்ச்சியூட்டும் தன்மைக்கு காரணமான ஆல்கலாய்டு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆல்கலாய்டு காஃபின். அடுத்து வந்து அதிமதுரத்தின் தாவரவியல் பெயர் என்ன கேட்குறாங்க. அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கிளைசிரிசா கிளாப்ரா. ஸோ வந்து அதிமதுரத்தின் தாவரவியல் பெயர் வந்து கிளைசிரிசா கிளாப்ரா. அடுத்து வந்து நாபியின் தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து அக்கோனிட்டம் ஃப்ராக்ஸ். ஸோ வந்து நாபியின் தாவரவியல் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அகோனிட்டம் ஃப்ராக்ஸ். ஸோ வந்து இந்த ஃப்ராக்ஸ் அது வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நாபினாவே வந்து ஃப்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ வந்து அகோனிட்டம் ஃபிரோக்ஸ் இதுதான் வந்து நாபியின் தாவரியல் பெயர். அடுத்து வந்து டர்பன்டைன் என்பது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. டர்பன்டைன் என்பது ஒழியோ ரெசின். ஸோ வந்து டர்பன்டைன் என்பது ஒழியோ ரெசின். இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா, தார் எடுத்து ஒளிய வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து டர்பன்டைன் என்பது இது ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ரெசின். என்ன ரெசின்னா ஒழியோ ரெசின். ஸோ வந்து டர்பன்டைன் என்பது ஒழியோ ரெசின். அடுத்த கொஸ்டின், ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சுஃபர்பைன் அதுக்கப்புறம் வந்து கோரியோசைன் அதுக்கப்புறம் வந்து கோரியோசைன் என்ற ஆல்கலாய்டுகள் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் உள்ளன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து குளோரியோசா சுஃபர்பா. ஸோ வந்து சுஃபர்பைன் அப்புறம் வந்து கோரியோசைன் என்ற ஆக்சைடுகள் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் குளோரியோசா சுஃபர்பா. ஸோ வந்து பேர்லேயே இருக்கு பாருங்கள், சுஃபர்பைன் அதுக்கப்புறம் குளோரியோசா சுஃபர்பா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, கலப்பை கிழங்கின் தாவரவியல் பெயர் என்ன? அது வந்து என்ன, குளோரியோசா சுஃபர்பா. ஸோ வந்து கலப்பை கிழங்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து கலப்பை கிழங்கின் தாவரவியல் பெயர் வந்து குளோரியோசா சுஃபர்பா. அடுத்து மார்பின் இதிலேருந்து கிடைக்கிறது அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. கஞ்சாவா, அபினியா, கிராம்பா, புகையிலையா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அபினி தான். ஸோ வந்து மார்பின் வந்து எதுலேருந்து கிடைக்கிறது? ரொம்ப மோசமான அபினிலேருந்து கிடைக்கிறது. ஸோ வந்து அபினிலேருந்து தான் அவங்களுக்கு வந்து மார்பின் வந்து கிடைக்கிறது. அடுத்து எந்த தாவரம் இருதய கிளைக்கோசைடுகள் உடையது? ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேலியா செஃபுலாவா, இல்லை வந்து டிஜிட்டாலிஸ் பர்பூரியாவா, இல்லை வந்து கெரட்டிலா மேக்னாவா, இல்லை வந்து கேஷியா
அட்ரியா ஃபிஸ்டுலாவா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கே தெரியும், டிஜிட்டாலிஸ் பர்பூரியா. இதில் தான் வந்து இருதய கிளைகோசைடுகள் உள்ளன. அடுத்து பால்மே குடும்பத்தை சார்ந்த மருத்துவ பயனுடைய தாவரம் எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. தென்னை தான். ஸோ வந்து பால்மே குடும்பத்தை சார்ந்த மருத்துவ பயனுடைய தாவரம் வந்து தென்னை தான். இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா, தென்னம்பால் அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து பால்மே குடும்பத்தை சார்ந்த மருத்துவ பயனுடைய தாவரம் தென்னை. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியும் அப்புறம் பக்கத்தில் தாவரமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் டேரெக்டாக ஆன்சருக்கு வந்துடுறேன். ரூபியேசினா வந்து அது வந்து கொய்னர். ஸோ வந்து ரூபியேசி வந்து கொய்னர். ரூபி வந்து கொய்யாக்காய் சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரூபியேசி ஃபேமிலினா வந்து அது வந்து கொய்னர். அடுத்தது வந்து முள்ளங்கி கீழ்கண்ட எந்த குடும்பத்தை சார்ந்தது? ஆப்ஷனே வந்து குரூசிஃபெரேவா, இல்லை வந்து அனோனேசியா, இல்லை வந்து மால்வேசியா, இல்லை வந்து அனகாரிయేசியா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குரூசிஃபெரே. ஸோ வந்து முள்ளங்கி கீழ்கண்ட எந்த ஃபேமிலியை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூசிஃபெரியே. குரூப்பாக முள்ளங்கி பறிச்சுட்டு வராங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. அடுத்தது மொசைக் இலை அடுக்கம் என்ன தாவரம்? மொசைக் இலை அடுக்கம் என்ன உள்ள மொசை இலை அடக்கம் உள்ள தாவரம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து குப்பைமேனி தான். ஸோ வந்து குப்பைமேனி செடி தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மொசை இலை அடுக்கம் உள்ளது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து அதை வந்து எப்படியாச்சும் ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து குப்பைமேனி தான் வந்து உங்களுக்கு மொசைக் இலை அடுக்கம் உள்ள தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பல பூக்கள் ஒன்றாக இணைத்து காணப்படும் பூங்கொத்திற்கு டேஸ் என்று பெயர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல பூக்கள் ஒன்றாக இணைந்து காணப்படும் பூங்கொத்திற்கு, இப்போ இட்லி பூலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இணைந்து பூங்கொத்து மாதிரி இருக்கும் இல்லையா, அப்புறம் பேப்பர் பூ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கரெக்ட் வந்து மஞ்சரி. ஸோ வந்து பல பூக்கள் ஒன்றாக இணைந்து காணப்படும் பூங்கொத்திற்கு என்ன பேர்? மஞ்சரின்னு பேர். அடுத்து வந்து செவ்வரளி கீழ்கண்ட எந்த முறையில் மூலம் விதையில்லா பெருக்கம் செய்யப்படுகிறது? செவ்வரளி கீழ்கண்ட எந்த முறையின் மூலம் விதையில்லா பெருக்கம் செய்யப்படுகிறது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து அருகு ஊட்டுதலா, இல்லை தண்டு ஊட்டுதலா, வெட்டு பதியமா, இல்லை அடுக்கு பதியமா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து வெட்டு பதியம் தான். ஸோ செவ்வரளி கீழ்கண்ட எந்த முறையின் மூலம் விதையில்லா பெருக்கம் செய்யப்படுகிறது? ஆன்சர் வந்து வெட்டு பதியம். செவ்வரளியை வந்து விதையில்லா பெருக்கிறதுல வெட்டு பதியம் மூலயமா வந்து விதையில்லா பெருக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு ஞாபகிக்கோங்க. செவ்வரளியை வெட்டு அப்படின்னு ஞாபகிக்கோங்க. அடுத்து வந்து வில்வம் கீழ்கண்ட கனி வகைகளில் உண்டாகும். ஆப்ஷனே வந்து பெரியா, இல்லை வந்து ஹெஸ்பெரிடியமா, இல்லை வந்து பெப்போவா? இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஏம் ஃபிசார்கா. இதை வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம கரெக்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இன்னொரு டைம் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்து வந்து வல்லாரை கீழ்கண்ட தண்டு வகையை சார்ந்தது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷனே ஓடுதண்டா, இல்லை வந்து ஸ்டோலன்னா, இல்லை வந்து சக்கரா, இல்லை வந்து ஆப்செட்டா? இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஓடுதண்டு. ஸோ வந்து வல்லாரை கீழ்கண்ட தண்டு வகையை சார்ந்து அப்படி கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஓடுதண்டு வகையை சார்ந்தது. வல்லாரை சாப்பிட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ கொஞ்சம் கொஷின் பார்த்துருக்குறோம். இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து மீதி கொஷின் இன்னும் நிறைய கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். தேங்க்யூ.